ஆக்சுவலாக இந்த ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர்ஸ் பண்ணுறது. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட தான் மெயினாக வந்து போவாங்களே பேஷண்ட்ஸே. அவங்க ரொம்ப கைராசியான டாக்டரு, அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும், நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னே கேட்டு கேட்டு வந்ததுனால இதெல்லாம் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு டிசீஸா, நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அதுக்கப்புறமா தான் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ணணும். அது ஒரு விஷயத்தை வந்து நான் யோசித்ததே கிடையாது. மற்ற இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டு இல்லை மற்ற நார்மலாக இருக்கிற டிசீசஸ் மட்டும்தான் வந்து நான் இன்ட்ரெஸ்டே காமிப்பேன். நம்மக்கிட்ட வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி, நமக்கு தெரியாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பட் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இது எவ்வளோ சிம்பிளாக அப்ரோச் பண்ணலாம். இப்போ சார் சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து அதுதான் அவங்களோட ப்ராக்டிஸோட கீயாகவே இருக்குது. கிளாஸஸ் ஏதாவது போனாலும் மெயினான நிறைய விஷயங்களே சொல்லுவாங்களே தவிர அவங்கக்கிட்ட சக்ஸஸ்க்கு இருக்கிற ஒரு சின்ன கீயை வந்து மறைச்சிருவாங்க. நிறைய கிளாஸஸ் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன், அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அவங்க ஏதாவது கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்லும் போது அதுலேயே தெரியும் ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க, நம்மக்கிட்ட முழுசாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றது. ஆனால் அது நான் இங்கே ஃபீல் பண்ணல, அதை வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணுறேன் சார். அது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு, அதனால் நம்மளும் எடுத்து பண்ணலாம் அப்படின்றது.